எங்க நின்றுட்டு இருக்கு? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் படத்துக்கு. நடிக்க வந்துட்டீங்க அந்த படம். ஆனா அது 3 நாள் முடிஞ்சு நான் இப்போ என் ஒர்க்ல இருக்கேன். ஜூன்ல இருந்து படம் ஷூட் பண்ணிட்டேன். சார் உங்க படத்துல கப்புள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்க ரொமான்ஸ்ல இறங்கிட்டீங்க. இது நியாயமான எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க சார். அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி? பிகாஸ் அவரோட ஸ்கிரிப்ட் எழுதுற மியூசிக் வீடியோக்கு அவங்க இது நான் எதுவும் பண்ணலைங்க. ரெண்டாவது எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க. அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரல. நீங்கள் என்ன பண்ணால் எமோஷன் ஆகுங்கன்னா யாராவது பண்ணாதான் எமோஷன் ஆகும். அதுக்காக பண்ணுறதாங்க. நான் டெய்லி காலையில் இருந்துச்சு யாராவது பண்ணணும்னு எழுதி நினைக்கிறேன். இந்த படத்துல உங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவர் எப்படி எந்த சூழல முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் செட்லயோ ஏதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் இவர் கேமரா முன்னாடி he'll look good அவ்வளவுதான். ஸோ அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து தான். டைரக்ட் சார், அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வெளிவந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் உள்ளே இல்லை, நான் சோசியல் மீடியாவில் இல்லை, நான் முன்னாடி இருந்தே உள்ள இல்லை. அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த பயம் இல்லை. ஏன்னா அது என் வேலை, எனக்கு தெரிஞ்ச வேலை, கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்காது. இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே. ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன், அசிஸ்டன்ட்ஸிட்ட எப்படி போயிட்டு இருக்குன்னு. சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, எதிர்பார்த்துருந்தாங்க. சரி ஓகே. Hello Shruti, hello Lokesh Kanagaraj. Actually on the video ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you. We expected this music videos and albums ரொம்ப முன்னாடியே நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். Sorry to disappoint but I'm here now. ஏன் இவ்ளோ டிலே? ரொம்ப முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது. Yes, absolutely. But என்னோட focus full as an actress in films இருந்தது. Now I'm very lucky that நான் இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது. அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. Now I found a way to balance it. மிஸ்டர் லோகேஷ், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க? ஓய் இனிமேல் 3 நாள் ஷூட்டில் முடிச்சிடும். ரெண்டாவது கமல் சார், 3வது ஸ்ருதி அந்த டீம், அவ்வளோதான். இது உள்ளே வரக்கு முன்னாடி ஒரு 2 நாள் எல்லோரும் ஒன்றா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டு வந்த என்டையர் டீம் கூட. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது. அண்ட் அதனால தான் மற்றபடி நோஸ் பண்ணதுக்கான காரணம் இதுதான். அவங்களுக்கு தெரியல. இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க, ரஜினி சார் கூட நின்றுச்சாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 மாதங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே டைம் ஆகிடும். அடுத்து அந்த ஷூட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்டில் போயிடும். இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட் நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி 2 போகணும். இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்த கமிட்மெண்ட். ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து அவங்க எல்லாத்தையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும். ஸோ அதனால அது போகிற போகில் பார்த்துக்கலாம். முதல்ல டைரக்ஷன், படம். கேள்வி ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்க தனியா ரொம்ப வருஷம் முன்னாடி 2 பேரும் கொஸ்டின்ஸ் மாறி பேசிட்டு இருந்தீங்க ஒரு இதை எடுத்துட்டு. அதுல ஏதாவது நீங்க உங்க அப்பா கிட்ட பர்சனலா ஏதாவது கேள்விகள் கேட்கணும், இந்த கேள்வி மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல நினைச்சாலும் அடுத்த வாரம் கேட்டுட்டேன். Actually, what do you want to convey from this email, by this email? Just ஒரு whole relationship 4 minutesல காமிக்க ஒரு try and I want people to see it and அவங்க own relationship connect பண்ணி இல்ல எனக்கு இப்படி ஒரு moment வேணும். Just an emotional journey through a story of love. லோகேஷ் சார், நீங்க ஹீரோவா நடிச்ச விஜய், கார்த்தி எல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன கமெண்ட்ஸ்? இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன யார் சைடுமே போகல, எல்லாருக்கும் தான் கேட்டேன். சார் அந்த ஸ்மோக்கிங் சீன் பத்தி சொல்லுங்க சார். தேவையான நம்ம ஸ்மோக் தேவைன்னு இல்ல, பட் as a story, as a character, அந்த character smoked, so we put it in the video. இல்ல அவங்க எழுதி வச்சிருந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கும்போது இருந்தது இந்த கேரக்டர் இது பண்ண காட்டாங்க, கம்ப்ளீட் ஆப்போசிட் டு both of them மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால ஓகே சார். இப்போ அவங்களோட டைரக்ஷன்ல நீங்க ஒன்று பண்ணிட்டீங்க, உங்க டைரக்ஷன்ல அவங்க பண்றதுக்கு எப்போ? In Dwara's direction. அவர் தான் ஆக்சுவலி கை தூக்குனாங்க, ஹி டைரக்டட். இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட் பண்ணியிருந்தது, இவங்க தான் டைரக்ட் பண்ணாரு. அண்ட் ஏன் இல்லை வை நாட், நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வேற ஒன்றுலேயே பண்ண வேண்டியதாக இருந்தது, அது நடக்கல. ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர். சார் சரிங்க சார், முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. உங்களோட காம்பினேஷன் பற்றி சார் என்கிட்ட பேசல, நான் கேட்டே இருந்தேன், நான் பயத்தில் இருந்தே சொன்னார். என்ன மேம் சார்? இல்ல அப்பா ரொம்ப ஆனஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாரு. பட் he really liked it. He said that it works. கதைக்கு ஏத்த மாதிரி it really works. Story and idea translate ஆகுது. So அவருக்கு பிடிச்சிருந்தது. You can ask him more in detail. லோகேஷ் ப்ரோ,
இங்கே சார் டைரக்டராக ஆஸ் அ டைரக்டராக உங்கள் மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, எதனா சொல்லுவாங்களா? இல்லை, நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல, அதனால் அதை பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல. ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிச்சிருக்கேன். இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டோம். ஏன்னா நீங்கள் என்னை விமர்சனம் பண்ணுறதாகட்டும், என்னை பாராட்டுறதாகட்டும், அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன். சாரி சார். நீங்கள் ஒரு மியூசிக் ப்ராஜெக்டில் இப்போ இன்வால்வ் ஆகிட்டீங்க. ஸோ கற்றுக்கிறதுக்கு வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் தான். நான் என்னோட ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கடைசி ஏடி அவனாக ஒருத்தர் வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன். ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான். ஸோ எதெல்லாம் விட்டுருமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் இருக்குது. எனக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் இது வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஸ்ருதி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்ககிட்ட அந்த பிளேலிஸ்ட்டெல்லாம் வாங்கியிருந்தேன். ஏன்னா திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமாக கேட்டு ஒரு 40-50 பாட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இப்படி இருந்தது என்ன பேரெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எனக்கு வந்து எதுவும் கொடுத்துங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்காவது நாளைக்கு அணிகிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். Lokesh here. Which one you like the most, acting or Direction, sir. சூப்பர் நைஸ். அதான் சொல்லிட்டாரு. மாஸ்டர் படத்துல லாஸ்ட் சீன் வந்தீங்கல்ல, அதை பார்த்துட்டு இல்லை, விஜய் வந்து பிஸியாக இருக்காரு கேரளாவில். நான் பார்க்குறேன். இப்பதாங்க சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நைட் பேசணும் ஆனா சொல்லுவாங்க. 5 நிமிஷம் கூட ஆல சாங் ரிலீஸ் ஆகி இப்பதான் 4-5 இப்போ அவர் ஷூட்டில் இருப்பார். நீங்கள் கொடுத்த டைம் இருக்கு கேட்டுருக்கோம். லோகேஷ், நீங்க 4-5 படங்கள் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த பாட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு புது டைரக்டர் டைரக்ட் பண்ணும்போது ஆக்டரா மட்டும் இருந்தீங்களா, இல்லை உங்களை மீறி டைரக்டர் வெளியே வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்க, இந்த இடம் கிரிஞ்சா இருக்கு, பண்ணலாம், மாற்றலாம்? இல்லை, அது நான் பண்ண வேணான்னு கான்ஷியஸாக எடுத்தது. என்னது அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விஷுவலைஸ் பண்ணது. நான் உள்ள போய் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை பண்ணிட்டு வந்துட போகுது. சூப்பர். அண்ட் ஸ்ருதி, உங்க கொஸ்டின் அண்ட் பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நீங்க லோகேஷ் அவரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஃபுல் சாங் முடிஞ்சு விஷுவல் பார்க்கும்போது லோகேஷ் உங்களோட ஐடியா ஃபுல்ஃபில் பண்ணாரு நினைக்கிறீங்களா? Definitely, and I'm very thankful because I think that already Lokesh Kavlu periya fan base as a director and for his personality. Adanala da I felt it'll really work. இப்போ வீடியோ பார்க்கும்போது I feel really proud and happy and I'm very thankful that he accepted to do it. சூப்பர். thank you all so much. and ஒரே விஷயம் நான் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். what is that deluge the news சொல்லிடுவா அது மட்டும் தெரியும். நானும் தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் நல்லா நினைக்கிறேன். ஜென்சி வச்சுக்க, நம்மளுக்கு கஷ்டம். ப்ளீஸ். Love is the delusion இல்லைங்களா? ஆமா. சில டைம் அந்த delusion work out ஆகலைன்னா அது ஒரு delusion, அது ஒரு மாயான்னு சொல்லுவோம். ஆமா. ஆனா அது work out ஆச்சுன்னா then the delusion becomes a dream come true. So that's the solution. wow, super. thank you so much and we are expecting more. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.